அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. நம்ம இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த பௌர்ணமிக்கு நிகழ்ச்சிக்கு வீடியோ போடுறது கிடையாது. ஏன்னா நான் வெளியூரில் இருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், வீடியோ போட டைம் இல்லாத காரணத்தினால தான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே நம்ம எந்த ஒரு வீடியோவும் போடுறது கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு ஷார்ட்ஸ் மூலிமா இந்த தகவலை இமீடியட்டாக தெரிவிச்சிடறேன். செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை கிடையாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு எப்பயுமே நம்ம பண்ணுற அதே ஆகாய தத்துவத்தில் முருகருக்கு அபிஷேகம் முடிஞ்ச உடனே மேக்சிமம் ஒரு 9:30க்கெலாம் கிரிவலம், 11 மணிக்கு நிகழ்ச்சி முடியணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் எல்லாருமே இந்த வாட்டி நம்ம போன வாட்டியே ஒரு அட்டான ராகத்தோடு ஆரம்பித்தோம். இந்த வாட்டி 5 மணிக்கெலாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம போன மாதம் பௌர்ணமி நிகழ்ச்சியில் தெரிவித்தோம், முருகன் கையில் இருக்கிற வேல் எப்படி வந்தது, அந்த ஒரு ரகசியத்தை நம்ம இந்த பௌர்ணமியில் சொல்கிறோன்னு சொன்னோம். அது ஒரு டெமோவாக நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய முடியல. நான் வெளியூர்லேருந்து சென்னைக்கு 2 நாள் தான் ஆகுது. அதனால் அந்த ஏற்பாடு செய்ய முடியல. இந்த வாட்டி ப்ரோக்ராமே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறோம். 5 மணிக்கு எல்லாம் வந்துடணும். 5 மணிக்கு வந்தீங்கன்னா 9:30 மணிக்கெலாம் நம்ம கிரிவலம், மேக்ஸிமம் 10 மணிக்கு கிரிவலம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் பௌர்ணமியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பண்ணுற வழி அதை நான் சொல்லிட்டேன். ஒரு கோவிலில் மேற்கூரை இல்லாத கோவில், இப்போ உறையூர் வெட்காளியம்மன், நாமக்கல் ஆஞ்சநேயர், மடப்புறம் காளி, இந்த மாதிரி மேற்கூரை இல்லாத கோவிலை பற்றி நான் அதிகமாக பேசியிருப்பேன். இப்போ அதுதான் மறுபடியும் இங்கேயும் பேசுகிறேன். நம்ம பிரச்சனை எங்கே போயும் சால்வ் ஆகலைன்னா மேற்கூரை இல்லாத கோயிலுக்கு போகணும். அங்கே ஒரு சில தாத்பரியங்களை பற்றி நான் விளக்கியிருப்பேன் இல்லையா, அதை பற்றி தான் இந்த மாதம் பௌர்ணமியில் நம்ம விளக்கிட்டு ஒரு பிரசன்னம் போட போகிறோம். என்ன போட போகிறோன்னா, வந்திருக்கக்கூடிய 10,000 பேர், 1000 பேர், 2000 பேர், 3000 பேருக்கு எல்லாருக்கும் எந்த இடத்துல டச் பண்ணால் அவங்க பிரச்சனைக்குண்டான வழி கிடைக்கும் என்பதை இங்கே மேற்கூரை இல்லாத நடக்கக்கூடிய இந்த முருகன் அபிஷேகத்தில் அபிஷேகம் முடிந்து, அலங்காரம் முடிந்து, பிரகாரம் வீதி உலா வந்த பிறகு முருகரை அப்படியே முன்னாடி வச்சு ஒரு பிரசனம் போடுறோம். அந்த பிரசனத்தில் ஒரு தெய்வம் நம்மளுக்கு சுட்டி காட்டும். மேற்க பார்த்த அம்பாள், வடக்க பார்த்த முருகன், கிழக்க பார்த்த சிவன், இந்த ஊர், இந்த நகரம், இந்த மாவட்டம் சுட்டி காட்டும். அதை நம்ம அலௌன்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பிரசனத்தை போடுறோம். முருகருக்கு அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே பிரசனத்தை போடுவோம். பிரசன்னத்தை போட்ட உடனே பிரசன்னத்தில் ஒரு 18ஆம் படி கருப்பருன்னு வராருன்னு வைங்களா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இந்த மாதம் பௌர்ணமி நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருமே 18ஆம் படி கருப்பரை போய் பார்த்த உடனே 90 நாளில் ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுவேன். இப்போ இந்த மாதம் இதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய மக்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை, ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று பசங்களுடைய திருமண வாழ்க்கை, இல்லைனா நோய், இல்லைனா டிவோர்ஸ், இந்த மாதிரி அதிகப்படியான இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கம் இருப்பதனால் இந்த வாட்டி நம்ம முருகர்கிட்டயே என்ன சொல்ல போகிறோன்னா, முருகராகிய நீ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறன்றத பிரசன்னம் மூலியமாக நம்ம கேட்டு சொல்ல போகிறோம். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இல்லாமல் பொதுவாக ஒரே பிரசன்னமாக போட்டு முருகனுடைய வாக்கு என்னவாக இருப்பது என்பது இந்த வாட்டி பிரசன்னத்தில் நம்ம மக்களுக்கு அலௌன்ஸ் பண்ண போகிறோம். அனைவருமே 5 மணிக்கு வந்துடணும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரசன்னத்தை போட்டு மக்களுக்கு உண்டான கோவிலை கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நல்ல ஒரு நேரம் இருக்கும்போது நல்ல வீடியோவை நிச்சயமாக உங்களுக்காக பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.